மோடி ஒரு பக்கம், சீனா ரஷ்யா இன்னொரு பக்கம். இவங்களெல்லாம் ஒன்னு சேர்ந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? டாலர் ஆதிக்கமே ஆட்டம் கண்டுடுச்சு. உலக நாடுகளுக்கு அமெரிக்கா போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ரூல் தான், எல்லா வர்த்தகமும் டாலரில் தான் நடக்கணும்னு. இதனால தான் அமெரிக்க பொருளாதாரம் பலமா இருந்துச்சு. ஆனா நம்ம இந்தியா உட்பட பிரிக்ஸ் நாடுகள் இனிமேல் நம்ம சொந்த கரன்சியில தான் வர்த்தகம் செய்வோம்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இந்தியா ரூபாயிலும் ரஷ்யா ரூபலிலும் வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதனால டாலரின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த கோபத்துல தான் அமெரிக்கா நம்ம இந்தியா மேல திடீர்னு 50% வரி விதிச்சிருக்கு. இதை கேட்ட ரஷ்ய அதிபர் புதின் ட்ரம்பை நேருக்கு நேரா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இந்த வரி விதிப்புக்கு நடுவுல நம்ம பிரதமர் மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு அங்க புதின் மற்றும் ஜி ஜின்பிங்கை சந்திக்க போறார். இந்த சந்திப்பு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அமெரிக்காவை சர்வதேச வர்த்தகத்தில் இருந்து தனிமைப்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் முயற்சி செய்யறதா சொல்லப்படுது. இது மட்டும் நடந்தா அமெரிக்கா நம்ம கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய நிலைமை வரும்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்க.